ப்ரைவேட் இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னதுமே ஜியோ தானே அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி தொழிலை சொன்னதும் பேர் வாங்குறது அப்படிங்கிற மாதிரியான பெரிய புகழடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிலருக்கு இருக்கும். யாருக்கு இருக்கும், அதை எப்படி ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, 10ஆம் இடத்ததிபதி ஏதாவது ஒரு இடத்துல இருக்கார், ஆட்சியா இருக்கார், உச்சமா இருக்கார், அவருக்கு முன்னாடி அல்லது பின்னாடி சந்திரன் வந்து வளர்பறையா இருக்கலாம், தேய்வரையா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். சந்திரன், சுக்கிரன், புதன், ராகு, இதுல ஏதாவது ஒரு கிரகம் அல்லது 2-3 கிரகம் அந்த 10ஆம் இடத்ததிபதி பலம் பெற்று நிற்கிறார் பாருங்க, அதுக்கு முன்னையோ பின்னையோ இருந்ததுன்னா இந்த ஜாதகம் வந்து தொழில ஜெயிச்சிருவாங்க. இதுல எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னா, இப்ப கேந்திரத்துல 10ஆம் இடத்ததிபதி திரிகோணத்துல இருக்கார், அவருக்கு இந்த மாதிரியான கிரக அமைப்பு இருக்குன்னா அவங்களுடைய வெற்றி ஒரு லிமிட்டடா இருக்கும், ஆனாலும் மற்றவங்களை காட்டிலும் பெருசா இருக்கும். ஆட்சி உச்சமாகி நிற்கக்கூடிய 10ஆம் இடத்ததிபதிக்கு இந்த மாதிரியான கிரக சேர்க்கை கிடைக்குதுன்னா இன்னும் பெரிய அளவுல சக்சஸ் ஆவாங்க. அவங்க தான் பெரிய அளவுல பேரு புகழ் சம்பாதிக்கிறது. அப்போ ஒருத்தருடைய வெற்றி அப்படிங்கிறது இந்த கிரக அமைப்பு இருக்கணும், ஆனா அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் அவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கலாம்.